கூடாது. ஏன் இப்படி செஞ்ச? அந்த யானை நம்மளுக்கு ஒரு தொந்தரவும் கொடுக்கலையே, அது ஏன் பேசணும்? ஓஹோ, ஜீவகாரண்யமா? 10 வயசுலயே நீ புத்தன் ஆயிட்டடா. சரி, வா போலாம். ராஜு, 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 என் மகன் ராஜு பாத்தீங்களா? ராஜுவா? ஆமா, 10 வயசு பையன் பார்க்க சிறப்பா இருப்பான். வழியில எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. ராஜு, ராஜு, ராஜு. விக்னேஸ்வரா, விநாயகா, வேதனையை தீர்த்து வைக்கும் தெய்வமே, என் குடும்ப விளக்கை ஏற்றி வைக்க எனக்கு இருந்த ஒரே பிள்ளையை வந்து நிக்கிறேன்ப்பா. நீதான் அவனை காப்பாற்றணும். அவனை என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துடணும்பா. கணேஷா, முருகா, என் கண்ணீரை துடைக்க உங்களை தவிர எனக்கு வேறு யாரப்பா இருக்கா? என் ராஜுவை ஒரு குறையும் இல்லாம என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும். முதலாளி, எனக்கு பிள்ளை என்ன ஆச்சு? என் பிள்ளை கிடைச்சிட்டானா? என் ராஜு கிடைச்சிட்டானா? கவலைப்படாதீங்க முதலாளி, கூடிய சீக்கிரத்திலேயே புள்ள கிடைச்சிடும். நமக்காக அந்த பகுதியில் வசிக்கிற ஆதிவாசிகளும் காட்டில் ஆக்காவை சேர்ந்த காவலர்களும் போலீசாரும் வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. உள்ள கிடைச்சு போச்சுன்ற நல்ல செய்தி சீக்கிரத்திலேயே கிடைச்சிடும். நீங்க தைரியமா இருங்க. அந்த மருதமலை முருகன் உங்க மனக்குறைய தீக்காம போமாட்டா முதலாளி. இதயம் ரொம்ப பலகீனமா இருக்கு. இப்போ உங்களுக்கு வேண்டியது மருந்தல்ல, மன அமைதி. அதிகம் கவலைப்படுறது இந்த நிலையில ரொம்ப ஆபத்து. நான் வரேன். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைங்களே. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பக்கத்திலேயே கூடிய வரைக்கும் அதிர்ச்சி அடையாமலும் உணர்ச்சி வசப்படாமலும் பார்த்து, இல்லைன்னா அவரை காப்பாற்ற முடியாம. டாக்டர் சொன்னதை கேட்டீங்களா? சின்ன முதலாளி நிச்சயமா வந்துருவாரு. அது வரைக்கும் தயவு செய்து அமைதியா இருங்களேன். சின்ன முதலாளி வந்துட்டாரு. சின்ன முதலாளி வந்துட்டாரா? ராஜு வந்துட்டாரா? என் செல்வம் வந்துட்டாரா?
கடவுள் உன்னை காப்பாத்தி என் கண்ணீரை தொடச்சிட்டாருப்பா. இதுங்கெல்லாம் நான் தான்ப்பா கூட்டி வந்தேன். உங்களை விட்டு பிரிஞ்ச பிறகு இந்த கொள்ள வந்த சிறுத்தைகிட்ட இருந்து இந்த யானை தான்ப்பா காப்பாத்துச்சு. நான் உயிரோட திரும்ப வரது காரணமே இந்த யானைங்க தான்ப்பா. ராஜு, நீ சொல்றபடி இதுங்க வெறும் யானைகள் இல்லப்பா. நான் வணங்குற தெய்வம் கணேச பெருமா என் வேண்டுகோளுக்கு இறங்கி இந்த உருவத்துல வந்து உன்னை காப்பாத்தி இருக்குது. விநாயக பெருமானே என் வேண்டுதலை வந்துட்டாரு. அவர் காலத்தொட்டு நான் கும்பிடணும். ராஜு, எனக்கு பிறகு உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இதுகளை கைவிட்டுறாது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? ராஜு, இன்னுமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்பா, அம்மாவும் இல்லை, நீங்களும் போயிட்டாங்க. யார பார்த்தானே? அப்பா, அப்பா, ராஜு, யார பார்த்தானே? ராஜு, உனக்கு இன்னுமே இந்த யானைங்க தான்ப்பா, இந்த யானைங்க தான் பார்த்தோன யாருது? ராமோ, நீதான் பண்டப்பட்ட போயிட்டு வா. கங்கா, மீனா, சோமு, வாங்க அப்படி. என்ன ஒரு சேலையை வளர்த்துவேன். ஐயா கவனிச்ச நில்லு. ஏய், மரியாதையா போதியா இல்லையா? இல்ல தோலை ஊற்றி மக்கால் தட்டுடுவேன். எங்க உங்களுக்கு மாய மந்திரம் ஏதாவது தெரியுமா? என்ன பார்த்தா பூசாரி மாதிரி இருக்கு? இல்ல, நீங்க சொன்ன உடனே அந்த யானை பூனை மாதிரி போயிட்டு அதனால கேக்குறேன். அது நான் தான் முருகன். மோகனோனித்தால் அது நடந்து விட்டால் இங்கு யானைகள் யாரையும் தொடமாட்டா. உண்மைதாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நான் போயிட்டு வாங்க வாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. மறுபடியும் யாரும் வந்துச்சு. காப்பாத்துங்க. ரெண்டு பேர பேசாம இல்ல
சுட்டு போசிட்டு போடலாமா? துணீர் 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 துணீர். என்ன அண்ணா நடக்க ஓடு ஓடு. நல்ல வேலை. நல்ல வேலை. நீங்க இல்லன்னா பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கோம். புரிஞ்சிருக்கோம். ஆமா, நீங்க யாரு? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? வீரத்தை பார்த்தா வேட்டைக்காரனாட்டம் தெரியுது, கடமை உணர்ச்சியை பார்த்தா காவல்காரனாட்டம் தெரியுது. ஆமா, உங்க பேரு? சுருக்கமா சொன்னா ராஜு, விளக்கமா சொன்னா ராஜகுமார். நீ எப்படி வேணாலும் கூப்பிடலாம். உன் பேரு? சுருக்கமா சொன்னா விஜய், விளக்கமா சொன்னா விஜயா. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அப்படி போடு. ஆமா, உங்க ஊரு? இதே ஊரு. வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அப்பா அம்மா கிடையாது, அட்ரஸ் உண்டு. உங்க ஊரு? மெட்ராஸ். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. சீசனுக்காக இங்க வந்திருக்கோம். ஓஹோ, வரேங்க. போயிட்டு வா. சரி. ஆமா, அடுத்த சீசனுக்கு வருவீங்கல்ல? கண்டிப்பா. கண்டிப்பா ஆகுமே. இயற்கை காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். யானையை கூட பிடிக்குமே. ஆஹா, யானையை கூட போடுங்க. குட் குட். ஆமா, நடிப்பு ரொம்ப பிரமாதம். பெட்ரோல் தீர்ந்து போச்சு போல் இருக்கேன். ஏம்மா, பெட்ரோல் இல்லையா? வாய் முடுங்க. அழகன யானைகளை வச்சுக்கிட்டு பருவ பெண்களை பயமுறுத்தி உதவி பண்ற சாக்குல உபதிரம் கொடுக்கிற ஆள் தானே நீங்க? இந்தாமா, சொல்றத கேளுமா. என்னை பத்தி தப்பா நினைச்சீங்க. இங்க இருந்து பெட்ரோல் பங்கு 2 மைல் போகணும். அதனால கேக்குறேன், உதவி தேவையா? ஆளை பாரு, உங்க உதவி எனக்கு தூசிக்கு சமானம். உன் உடம்பு அவ்வளவு தூசியா? உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்லை. ஏமா, நான் பொறுப்போட பேசுறேன், நீ வெறுப்போட பேசுறியே. வேண்டாம் வேண்டாம் தோழர்களே, இது அனுபவப்பட வேண்டிய கேஸ். நம்ம போவோம். வா வா வா. மிஸ்டர், ஏ மிஸ்டர், 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 கூப்பிட்டதுனா? நீங்க வேற யாராவது கூப்பிட்டாங்க. ஏன்னா நீங்க சன்மா சங்கம் விட்டு கொடுக்காத வீராங்கனையாச்சே. குத்தல் பேசி இருக்கு. கூப்பிட்டது இருக்கு. ஒரு பெண்ணை இப்படி தனிமையில விட்டுட்டு போறது ஆண்மையா? ஆமா, கஷ்டம் போட்ட வேஷமாக வேஷதான் பெண்மையா? கஷ்டம். அரைகையில பெட்ரோல் இல்லாம போனதுனால அறிவுரை எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. என் மாதிரி இந்த கஷ்டத்தை போல மனிதனுக்கு படிப்பை சொல்லி கொடுக்கிற வாத்தியா ஒருத்தரும் கிடையாது. இந்த பாப்பா, உன் நிலைமை இருந்து நீ இறங்கி வர வேண்டாம். ஏன் நிலைமை இருந்து நான் இறங்கி வரல. ஆள விடு. நில்லுங்க. நான் பேசுனதெல்லாம் தப்புதான். காலை வர வேண்டாம். வரைக்கும் டாக்டர் போதும். முக்கியம் கோபம். போனாலே நம்ம கிளம்பி வச்சுக்கோமா. இங்கே ம்
நீங்க தர வேண்டாம், நீங்க உட்காருங்க. One, two, three. உங்க உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பேசிட்டேன். அப்படி இருந்தும் பொறுப்போட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி எனக்கு இல்ல, இங்க வாங்க. இதோ இந்த தோழருக்கு தான். ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. வாமா வா. இவங்கதான் மிஸ்டர் ராமலிங்கம், பெரிய எஸ்டேட் ஓனர். எனக்கு கிளப்ல அறிமுகமானாங்க. இதுதான் என் மக விஜயா. வணக்கம். வணக்கம்மா. விஜயா, இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிறாங்க. இப்ப மகனுக்கு கல்யாணம் நடக்க போதா? மகனுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான். ஆமாமா, காலாகாலத்துக்கு முடிச்சிட வேண்டியதானே. முகூர்த்தத்துக்கு நீங்களாம் முன்னாடியே வந்துடும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இனிமேல் உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். அப்போ நான் வர்றேன். சரிங்க, வரேம்மா. மிஸ்டர் தர்மலிங்கம், முகூர்த்தத்துக்கு முதல்ல நாங்க இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. ஏன்பா, என்னம்மா? 10 வருஷமா நம்ம வீட்டுல தோட்ட வேலை பாக்குறான் சுப்பன். அவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு உங்களை கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டான். நீங்க சாக்கு போக்கு சொல்லி போகாம இருந்துட்டீங்க. இப்ப ஒரு திடீர் சிநேகிதம், இதுக்கு மட்டும் இப்படி பறக்குறீங்களே. உங்க கொள்கையே எனக்கு பிடிக்கலப்பா. அட பைத்தியமே, சுப்ப நம்ம வீட்டு தோட்டக்காரமா. மிஸ்டர் ராமலிங்கம் பல தோட்டங்களுக்கு சொந்தக்காரரு. அப்பா, செல்வமும் தரித்திரமும் அவனவன் தலையெழுத்த பொறுத்த விஷயம். அதை வச்சுக்கிட்டு மனுஷனை வேறுபடுத்தி பேசுறது கொடுமை அப்பா. விஜயா, ராமலிங்கம் பெரிய செல்வந்தர். நாளைக்கே நம்ம வியாபாரத்துல பார்ட்னர் ஆகலாம். ஏன் சம்பந்தியா கூட வரலாம். அருமா, அவங்க அன்பு நமக்கு தேவை. அது மட்டுமல்ல, அந்தஸ்துல நம்ம விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர். அந்தஸ்து 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 வியாதி என்னைக்கு தான் உங்களை விட்டு போகுமோ? விஜயா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு தெரியும், அதுக்கு புரியும், உள்ளுக்குள்ளே நினைச்சு சிரிக்குது. ராமு, கால்பந்து ஆட போன இடத்துல பூப்பந்து மாதிரி ஒரு பொண்ணை சந்திக்கும்படி செஞ்சியே. ஏய், பெரிய ஆள்டா நீ. நீ கண்ணடிக்கிறியா? ஃபைன். ஆனா என் ஆசை நிறைவேணும்னா வள்ளி திருமணத்துல ஆறுமுகனுக்கு அவங்க அண்ணன் உதவி செய்யாம பாரு, அது மாதிரி நீதான் எனக்கு உதவி செய்யணும். சரியா? ராஜு சார், சைக்கியம் சைக்கியம். நல்லா இருக்கேன். வாங்க. வணக்கம் வருது. ஓஹோ, நீங்க முன்னால வந்துட்டீங்க, வணக்கம் பின்னால வருதோ? ஆமா, நீங்க வழக்கமா விடிய காலையில் தான் வாசல்ல வந்து நிப்பீங்க. இன்னைக்கு வழக்கு வச்சு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே, ராஜு சாப்க்கு பார்க்கணும்னு நினைச்சா பிறந்தும் வந்தான். தம்பி, உங்களை பார்க்கணும்னு மறுபடியும் பிறந்து வந்திருக்கிறார். சரிஜி, எனக்கு எல்லாம் தெரியும். என் வியாபாரத்துக்காக நான் உங்ககிட்ட வாங்கின கடன் முதலும் வட்டியுமா சேர்ந்து 6,60,000 ரூபாய். நான் திருப்பி தர வேண்டிய கேடு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ஞாபகப்படுத்த வந்திருக்கீங்க இல்ல? என்ன ஞாபக சக்தி! ராஜு சாப்க்கு கண்கோ பிள்ளையதுக்கோ நினைச்சேன். ஏயா சேட்டு, நீ வேணும்னா தம்பிய காக்கா புடி, அதுக்கு என் வயிற்றுலயே அடிக்கணும். சரிஜி, சரக்கெல்லாம் கப்பல் ஏறி புறப்பட்டாச்சு. ஒரு வாரத்துக்குள்ள பணம் வந்துடும். பணம் வந்ததும்
நானே உங்க வீட்டுக்கு வந்து திருப்பி கொடுத்துட்றேன். பாவம் நீங்க இங்க அதுக்காக வர வேண்டாம். அடாடாடாடாடா, என்ன நாண்யம், என்ன நாண்யம். ஆமா, கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க இல்ல? நீங்கள் சரியா சொன்னாங்க, சரியா சொன்னாங்க. ராஜு, நம்ம வர்றோம். நமஸ்தே. ராஜு சாப், ராஜு சாப், ராஜு சாப். என்ன? ஆனை ஓட்ட பந்தயம் நடக்க போறான். நம்ம கேள்விப்பட்டா நீங்கள் ஓட போறான். சேஜி, நம்ம ஓட போறான்ல, நம்ம யானை ஓட